பிரைஸ் த லார்ட். சாமுவேலோட வாழ்க்கையிலிருந்தும் தாவீதோட வாழ்க்கையிலிருந்தும் ஒரு சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ளலாம். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 14லேருந்து 16 21வது வசனத்தை நம்ம படித்து பார்த்தோன்னா, இங்கே சவுல் பார்த்திங்கன்னா ஒரு சரியான உதாரணம் இல்லை. அவங்க ஒரு தலைவனோட இடத்துல இருக்கக்கூடிய ஒரு உதாரணக்கூடிய சுபாவம் அவங்களுக்குள்ளே காணப்படலை. சவுல் மேலே ஒரு பொல்லாத ஆவி தேவனால் அனுப்பப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போது தாவீதுக்கு நல்லாவே தெரியும் சவுல் இனி தேவனோட தெரிந்து கொள்ளுதல்ல இல்லை அப்படின்னு தாவீதுக்கு தெரியும். தேவன் சவுல் மேலே சந்தோஷமாக இல்லை, சவுல் மேலே பிரியம் வைக்கலை. சவுலோட ராஜ்யம் சீக்கிரமாக முடிவு வரப்போகுது. ஏன்னா அவங்க சுபாவத்தில் அநேக மாற்றங்கள் தடுமாற்றங்கள் இருக்கிறது தாவீது பார்த்ததுனால தாவீதுக்கு சவுலோட எல்லா காரியங்களும் தெரிஞ்சும் சவுலை கடைசி வரைக்கும் தாவீது கனப்படுத்தினாங்க. ஏன்னா அவங்க சவுல் மேலே உள்ள அபிஷேகம், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்கன்னு சொல்லி அவங்களுக்கு அந்த கணத்தை அவங்க கொடுத்தாங்க. சவுல் எல்லாருக்கும் முன்பாகவே தேவனுக்கு கீழ்ப்படியாமல் செஞ்சதாக இருக்கட்டும், மாலம் செஞ்சதாக இருக்கட்டும், அனைத்து காரியமும் தாவீதுக்கு தெரிஞ்சும் தாவீது அவங்களோட சுபாவத்தில் ஒத்து போகலை. ஆனால் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்கன்னு சொல்லி அவங்களுக்கு அந்த மரியாதையும் கணத்தை தாவீது கொடுத்தாங்க. அதே மாதிரி 1 சாமுவேல் 2 அதிகாரம் 3வது வசனத்தில் பார்த்தோன்னா, சாமுவேல் பார்த்திங்கன்னா அதில் சாமுவேலை பற்றி நம்ம பார்க்குறோம். அவங்க ரொம்பவே உண்மை உள்ளவங்களாக இருந்தாங்க. ஏலிக்கும் சரி தேவனுக்கும் சரி ஊழியத்தில் ரொம்ப உண்மை உள்ளவங்களாக இருந்தாங்க. ஏலியோட பசங்களை குறித்து அதில் சொல்லப்பட்டிருக்குது, பேலியாலின் பிள்ளைகள் மாதிரி அதில் சொல்லப்பட்டிருக்குது. ஏலி சரியாக அவங்க பிள்ளைகளை வளர்த்த முடியல. ஆனாலும் அந்த இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சாமுவேல் இருந்தால் கூட அவங்க தேவனுக்கு உண்மையாக ஊழியம் செஞ்சாங்க. ஏலிக்கும் கீழே அடங்கி இருந்து ஊழியம் செஞ்சாங்க. அவங்களுக்கு அந்த இடத்துல அடங்கி இருந்ததுனால தேவன் அவங்கள ஒரு தீர்க்கதரிசியாக தெரிந்து கொண்டாங்க. இப்போ இவங்க 2 பேரோட வாழ்க்கையில், தாவீதோட வாழ்க்கையிலையும் சரி சாமுவேலோட வாழ்க்கையிலையும் சரி, அவங்க இருக்கிற இடத்துல, அவங்க சர்வ் பண்ணுற இடத்துல அவங்களுக்கு சூழ்நிலை சரியில்லை. ஆனால் அவங்களுக்கு கீழே அவங்க அடங்கி இருந்ததுனால ஆண்டவர் பார்த்திங்கன்னா சரியான நேரத்தில் அவங்களுக்கு அவனோட தரிசனத்துக்கு நேராக ஒரு உயர்வு அவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்தாங்க. அதே மாதிரி நம்மளும் இவங்கக்கிட்ட இந்த காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இந்த 2 பகுதிகளை உங்களோட ஷேர் பண்ணேன். காட் பிளஸ் யூ.